பூர்ணம் யாகமியாகவே சதுருகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபிக மகான்மையலாகிய கோவான் சாலை ஆண்டவர்களை பரமனே உருவேடுத்து பாரிடை குருவாய் வந்த துறவலர் கரசே காமீல் தொன்மறை புகழும் தேவே அருநடை பாதம் நோவ அடிமைக்காயிறங்கி வந்த மறைமணி ஞான வாழ்வே மார்கனன் நாதா போற்றி. நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிச்சாலை ஆண்டவர்களை நினைந்து பணிந்து போற்றி அறுத்தடைத்த வாசல் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்ததை புரிந்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். 2025 ஐப்பசி மாதம் பாவூர் சத்திரம் மெய்வழி வேதம் ஓதும் பாடசாலைக்கு திரண்டு வந்திருக்கும் அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம மெய்வழியில பார்த்தீங்கன்னா 40 நாட்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாட்களாக கருதப்படுது. மெய்வழிச்சாலையில ஒரு பெண் கர்ப்பமான 7வது மாதத்துக்கு மேல சாலைக்குள்ள இருக்கக்கூடாது. குழந்தை பிறந்தால் அந்த வீடு தீட்டு வீடாயிருது. அதுக்கப்புறம் இப்ப நாம யாராவது அந்த குழந்தைய போய் பார்த்தாலும் குளிச்சுட்டு தான் ஆலயத்துக்கு வரணும். குழந்தைய பார்க்க போனாலும் குளிச்சுட்டு தான் ஆலயத்துக்கு வரணும். 40 நாட்கள் அது தீட்டு வீடு. 40 நாளுக்கு அப்புறம் ஆலயத்துக்கு கொண்டு வந்து தீர்த்தம் போட்டு சுத்திகரிப்பு செய்தல். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா உலகத்துல எந்த கோயிலுக்குமே போறதுக்கு முன்னால தீர்த்தம் போட்டு சுத்திகரித்தல் அப்படிங்கிறதே இல்லை. நமது தெய்வம் அவர்கள் அந்த பரிசுத்த ஆவி தெய்வம் உருவாக்கிய ஆலயத்துல நாம வெளியில நர உலகத்துல தான் இருக்கோம். நாம இருக்கிற உலகம் அழிந்து போகக்கூடிய நர உலகம். அப்ப வெளியில நம்ம மெய்வழிச்சாலையை விட்டு வெளியில போயிட்டு வந்தாவே ஆலயத்துக்கு முன்னால சந்நிதி பார்த்து நாம இப்படி கையை வச்சு மூலமந்திரம் சொல்லி சுத்திகரிக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தை பிறந்ததுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி கை இப்படி வச்சுக்கணும். அந்த குழந்தை பெற்ற தாய் இப்படி கையை வச்சு அதுக்கு 3 தடவை முத்தி பூரணம் சொல்லி 3 தடவை தீர்த்தம் போடுறாங்க. அப்புறம் காதுக்கு தீர்த்தம் போடுறாங்க, அந்த குழந்தைக்கு தீர்த்தம் போடுறாங்க, அப்புறம் அவங்களோட கூட புடங்கினவங்களுக்கும் தீர்த்தம் போட்டு சுத்திகரிக்கிறாங்க. இதுக்கு மேல ஆலயத்துல அந்த பெண்கள் நுழையிற அந்த கிழக்கு வாசல் அது மூலமா உள்ள வந்து மறுபடியும் சந்நிதியிலையும் இதே போல கைகளை வைக்க சொல்லி 3 தடவை தீர்த்தம் போட்டு காதுக்கு தீர்த்தம் போட்டு அப்புறம் அந்த குழந்தைக்கும் தீர்த்தம் போட்டு இப்படி சுத்திகரிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வயதுக்கு வந்தால் 40 நாட்கள் வந்து ஆலயத்துக்கு வரக்கூடாது. வயசுக்கு வந்தா 40 நாள் ஆலயத்துக்கு வரக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த பெண்ணிற்கும் இதே போல இதே முறையில சந்நிதி முன்னால தீர்த்தம் போட்டு சுத்திகரிக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் இறந்து போனால் அந்த இறந்த வீடானது 40 நாள் தீட்டு. இப்ப நாம வந்து நார்மலா ஒருத்தர் இறந்து போனா விசாரிக்கிறதுக்கு 40 நாளைக்கு மேல போய் விசாரிக்கணும். இல்லைங்க எனக்கு ரொம்ப சொந்தம், என்ன சீக்கிரம் போகணும் அப்படின்னா 7 நாளைக்கு மேல போலாம். ஆனா அது தீட்டு வீடா இருக்கிறதுனால ஒரு தண்ணி கூட
குடிக்கக்கூடாது. இதுதான் நாம் மெய்வழியில் நாம் தெய்வம் அவர்கள் எடுத்து வைத்த நடைமுறை. அது ஏங்க 40 நாள் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, இதேதான் இந்த 40 நாள் என்பது நம்ம பைபிளை எடுத்து பார்த்தாலும் முதலில் உண்டான பிரளயம் என்னன்னா ஜலப்பிரளயம், நோவா தீர்க்கதரிசி காலத்துல. அதுலயும் பகல் இரவுன்னு பாராம 40 நாட்கள் மழை இடைவிடாமல் 40 நாட்களுக்கு மழை பெஞ்சிருக்கு. மோசே அவரும் மலையில போய் இறைவனோடு தவத்தில் இருந்து 40 நாள் கழிச்சுதான் அந்த 10 கட்டளைகள் அப்படின்னு கொண்டு வரார். இயேசுபிரான் அவர்கள் ஒரு 40 நாட்கள் அவரு தவத்தில் இருக்கார். தவம் முடிச்சுட்டு வராரு, பசியில் இருக்கார். அப்போ அவர்கிட்ட சைத்தான் வருது. அது அங்க இருக்கிற கல்லை காமிச்சு, நீங்க தான் தேவனின் குமாரராச்சே, இந்த கல்லை எல்லாம் அப்பமாக்குங்க அப்படின்னு அது சொல்லுது. அப்போ அவர் சொல்றாரு, மனிதன் அப்பத்தினால் மட்டுமல்ல தேவனிடத்திலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையாலும் உயிர் பிழைப்பான் அப்படின்னு அவர் அன்னைக்கு சொல்றார். இப்ப நாமெல்லாம் யமனிடமிருந்து தப்பித்து காற்பது தேவனிடத்திலிருந்து வருகின்ற வார்த்தை தான் நம்மளை காப்பாற்றி உயிர் பிழைக்க வைக்கிறது. இப்போ இந்த 40 நாள் என்பது நமக்குள்ள அறுத்தடைத்த வாசல் அப்படின்னு தெய்வம் நமக்குள்ள இருக்கு அப்படின்னு அருளி இருக்காங்க. இப்ப இது தூளதேகம், இப்ப நமக்கு எல்லாமே தெரியும். இதுக்கடுத்து இருப்பது ஜீவதேகம். ஜீவதேகம்னா நம்முடைய மனம். இன்னைக்கு உங்களுடைய மனம் இங்க பாவூர் சத்திரத்துக்கு வரணும் உங்க மனம் நினைச்சது, இன்னைக்கு வந்திருக்கீங்க. நம்முடைய கட்டுப்பாடுல நாம என்ன செய்யணும், இப்படி நினைக்கிறோம் இல்லையா? இதுதான் மனத்தினுடைய செயல். இதுக்கப்புறம் அறிவு ஒன்று இருக்கு, அதுதான் காரண தேகம். அறிவு நம்மை இறைவனை அறிய, இறைவனை அடைய நமக்கு உறுதுணையாக இருப்பது நமக்குள்ள இருக்கின்ற காரண தேகம். இப்போ நாம பசியாடுறோம், இந்த உடல் அதை செமிக்க வச்சு அதுல இருக்கிற சத்துக்களை எல்லாம் எடுத்து இந்த உடம்பு கொடுத்து கழிவுகளை எல்லாம் வெளியேற்றுற ஒரு உறுப்பு செய்யுது இல்லைங்களா? நாம செய்யலைங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். நாம மென்னு முழுகுனதோட சரி. இந்த ஒரு செயல் நமக்குள்ள ஒரு தேகம் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்முடைய இதயத்தை இயங்க செய்யிட்டு இருக்கு. நம்முடைய சுவாசத்தை நாம என்ன மூக்கு கிட்ட மூச்சை உள்ள இழு வெளியே விட சொல்றோமா, அதுவா உள்ள இழுத்துக்குது வெளியில விட்டுக்குது. அப்ப இந்த உடலை நம்முடைய முயற்சி இல்லாமல் எது இயக்குவதற்கு காரணமாக இருக்கிறதோ அதற்கு பேர் காரண தேகம் பேர். நம்ம முயற்சி இல்லை, ஆனா இறைவன் நமக்குள்ள இருந்து இந்த உடலை இயக்குகின்றார். சரி, இதையும் தாண்டி ஒன்று எல்லாவற்றையும் இயக்கி கொண்டிருக்கிற ஒரு காரணமா இருக்கிறதுக்கு பெயர் தான் இறைவன், உயிர், பரமாத்மா, கர்த்தர், இப்படின்னு அதற்கு பல பேர் இருக்கு. இப்போ தாயினுடைய கருவறையில இருக்கிற குழந்தைக்கு இந்த ஜீவதேகம் அப்படின்னு நாம சொல்லக்கூடிய அந்த ஜீவன், காரண தேகத்துல இருக்கின்ற அந்த ஆத்ம சக்தி, மகா காரண தேகத்துல இருக்கிற அந்த பரமாத்மா, அந்த உயிர் எல்லாம் ஒன்னா இருக்கு. எல்லாமே ஒன்னா இருக்கு, எந்த வித்தியாசமும் இல்லை. தாயினுடைய கருவறையில அதுக்கு பேச்சு மூச்சு இல்லை. தாயினுடைய ரத்தம் அந்த தொப்புள் கொடி மூலமா அந்த குழந்தைக்கு ரத்தத்தின் மூலமாக அந்த குழந்தை வளர்ச்சிக்கு வேண்டிய சத்து, அந்த காற்று எல்லாமே அந்த தாயினுடைய உடம்புல உள்ள ரத்தம் தான் போகுது தொப்புள் கொடி மூலமா. குழந்தை
பிறந்த உடனே தொப்புள் கொடியெல்லாம் வெட்டிடுறாங்க. உடனே மூச்சு சுவாசம் வருது, அது குவா குவான்னு கத்துது. இப்போ அந்த குழந்தைக்குள்ள இருந்த, அதாவது இறைவனையும் நம்மையும் பிரித்து வைக்கின்ற ஒரு கதவு, அதுதான் அறுத்தடைத்த வாசல். அது மூட ஆரம்பிக்குது. அந்த கதவு மூடுறதுக்கு 40 நாள். அந்த 40 நாள்ல பாத்தீங்கன்னா நீங்க குழந்தை தூங்கிட்டு இருக்கோம், ஆனா பார்த்தா அதுவே தூங்கிக்கிட்டே சிரிக்கும். அப்ப அந்த குழந்தைக்கு தனக்குள்ள அந்த இறைவனுடைய காட்சி கிடைக்கும் பொழுது அது சிரிக்கும். அப்ப அதனுடைய சிரிப்பு என்பது 40 நாள். அதுக்கப்புறம் தான் எல்லாரையும் பார்த்து, அம்மாவை பார்த்து, அதுக்கு பேரு சிரிப்பு இல்லை, இழிப்பு அப்படிங்கிறாங்க தெய்வம். அந்த இறை காட்சி தான் மகிழ்ச்சியை கொடுப்பது, சிரிப்பை கொடுப்பது. ரைட். அப்ப நமக்குள்ள இருக்கின்ற அந்த அறுத்தடைத்த வாசல் என்பது நாம இறைவனை அறிவதற்காக கொடுக்கப்பட்டது. அது நாம பிறந்தவன முடியுது. சரி, அடுத்து ஒரு பெண் வயசுக்கு வந்தா 40 நாள் ஆலயத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. தீட்டு ஆலயத்துக்கு வரக்கூடாது. இப்போ அந்த பெண்ணானவள் அறிவு பருவத்திற்கு பூப்பு எய்து விட்டாள் அப்படின்னா, அறிவு பூப்பு எய்து விட்டது, இனிமே அந்த பெண் இறைவனை அறியக்கூடிய சக்தி வந்துருச்சு. இறைவனை அடையக்கூடிய அந்த அந்த அறுத்தடைத்த வாசலானது இப்போ திறந்து தனக்குள் இருக்கின்ற இறைவனை அறியலாம், அடையலாம் என்பதற்குத்தான் 40 நாட்கள் அப்படின்னு ஒரு சுத்திகரிப்புக்கு 40 நாள் கழிச்சு தான் சுத்திகரிக்கணும் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. அதாவது இந்த அறிவானது பூ பெய்து விட்டது. இது இப்ப நாம அடக்கம் ஆயிட்டோம்னா, இப்போ எது ஜீவாத்மா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நாம பேசுறோம் இல்லைங்களா, இந்த நாதத்துக்கு எது காரணகர்த்தாவாக இருக்கிறதோ அதான் ஜீவாத்மா. இந்த நாம அடக்க நேரத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட மூச்சானது அப்படியே நின்றுது, உள்ளடங்கிருது. அப்போ இறைவன் இருக்கின்ற அந்த அறுத்தடைத்த வாசலானது திறக்குது. இந்த ஜீவாத்மாவானது தனக்குள்ள பிரயாணமாகுது. அதனால தான் அதற்கு பேரே ஜீவ பிரயாணம் பேரு. ஒருத்தர் அடக்கமானா, அடக்கம் அப்படின்னு ஏன் சொல்றோம், உள்ளுக்குள்ள அந்த இறைவன் இறை சக்தியானது உள்ள அடங்குது, அது அடக்கம். ஜீவ பிரயாணம் அப்படிங்கிறது ஜீவனானது பயணப்படுது. ஜீவன் இது வரைக்கும் புற எண்ணங்கள்ல இருந்துச்சு, இப்போ அகத்துக்குள்ள இருக்கின்ற இறைவனோடு இரண்டரை கலக்க போகுது. அப்ப அந்த அறுத்தடைத்த வாசலானது மூடி அந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டரை கலப்பதற்கு 40 நாட்கள். சரி, ஞானிகள்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நாம அடக்கமாறதெல்லாம் நம்முடைய முயற்சியால இல்லை, நாம வணங்குற நம்ம தெய்வங்களுடைய முயற்சி. இப்ப நம்ம தெய்வம் வரைக்கும் இதுவரைக்கும் வந்த ஞானிகள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அறுத்தடைத்த வாசலை தன் அஞ்சன சலாகையால் திறப்பவரை ஆசான் அப்படிங்கிறாங்க. அந்த நமக்குள்ள இறைவன் இருக்கிற எல்லைக்கு இருக்கின்ற அந்த அறுத்தடைத்த வாசலை யாரால திறக்க முடியும்னா ஒரு குரு. சரி, அதற்கு இந்த சிஷியன் என்ன செய்யணும்னா, உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்யணும். உடல் பொருள் ஆவியை தத்தம் செய்யணும். அந்த குருவுடைய உருவமும் நிழலும் போல, நகமும் சதையும் போல ஒன்னா கூடயே போகணும். அந்த வாக்க தத்தம் பண்ணிட்டோம். நம்முடைய வாக்க தத்தம் பண்ணனால குருவிட்ட எல்லாம் எந்த கேள்வி கேட்கக்கூடாது. குருவிட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஞானத்துக்கு கேள்வி ஞானம்னு பேரு. கேள்வி ஞானம்னா வாயில கேள்வி கேட்டு பதில் பெறுவது ஞானம் அல்ல, அதுக்கு பேரு கேள்வி ஞானம் இல்லை. குரு பேசுவதை காதுல கேட்டு ஞானம் அடைதல் தான் கேள்வி ஞானம்.
எந்த ஒரு சிஷ்யனும் தன்னுடைய உடலாகிய தேகம், பொருளாகிய வாக்கு, ஆவி, தன்னுடைய மனத்தை, தன்னுடைய நினைவை குருவுக்கு தத்தம் பண்ண பிறகு குரு என்ன சொல்றாரோ அதான் பேசணும். நம்ம தெய்வமும் அவங்களும் நடந்து போகும்போது ரோடு மூணா பிரிஞ்சா முந்திரி கொட்டை தரமா, குருவே நேரா போகணுமா, இடது பக்கம் போகணுமா, வலது பக்கம் போகணுமாலாம் கேட்கக்கூடாது. குரு எந்த பக்கம் போனா என்ன, அவர் எங்க போறாரோ பின்னால போறார். அப்ப இப்படித்தான் எல்லோரும் ஞானம் பெற்றார்கள். இதுவரைக்கும் வந்த ஞானிகள்லாம் குரு என்ன சொல்றாரோ அதை கேட்டு இப்படி 12 வருடங்கள், இப்படி 12 வருடங்கள் ஆனா நம்ம கிட்ட இருக்கின்ற அந்த பாய் மனம், பேய் மனம் அப்படிங்கிறது சாந்தி மனமாக ஆகும். அது என்னங்க சாந்தி மனம் அப்படின்னா, குரு மனசுல என்ன நினைக்கிறாரோ, ஏன்னா 2 பேர் தானே இருக்காங்க, குரு சிஷ்யன் 2 பேர் தான் இருக்காங்க. குரு என்ன நினைக்கிறாரோ அது சிஷ்யனுடைய நினைவுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா இவருடைய நினைவானது கூர்மையாயிருது. அப்ப குரு என்ன நினைக்கிறாரு, இப்படி சொல்ல போறாரு அப்படிங்கிறது இதுதான் மைண்ட் ரீடிங். இது மைண்ட் ரீடிங். நம்ம தெய்வமருடைய சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, தெய்வத்திட்ட கேள்வி கேட்கணும்னு எழுதிட்டு வருவாங்க. தெய்வத்திட்ட கேள்வி கேட்கணும். ஆனா பார்த்தீங்கன்னா இவங்க கேள்வியே கேட்கறதுக்கு முன்னால தெய்வம் அவங்க என்னென்னலாம் மனசுல கேள்வி இருக்கோ அதுக்கு பதிலாக கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க மனசை தான் ரீட் பண்ணிடுறாங்க. அவங்க மனசுக்குள்ள என்னென்ன கேள்வி இருக்கா, ரைட், இந்த கேள்விக்கெல்லாம் இந்த பதில். அதனால தான் நம்ம கொடாயத்துக்கு திருமஞான குரல்லாம் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா மக்களின் முகம் பார்த்து மக்களுடைய சந்தேகங்களுக்காக, கேள்விகளுக்காக அவங்க இறக்கி அருளியதுதான் அந்த கோடாயுதக்கூர் திருமஞான குரல்லாம். அதனால பாத்தீங்கன்னா நமக்கும் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். அப்ப சாந்தி மனத்தை அடைந்த பிறகு என்ன பண்றாங்க, இதற்கு மேல தனக்குள்ள பயணப்படணும். அதுதான் அந்த அறுத்தடைத்த வாசலுக்கு யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல். அது என்னங்க யதார்த்த மனம் என்னும் அன்பு கொண்ட வாசல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தேகத்துல 9 வாசல்கள் இருக்கு. நம்ம தேகத்துல 9 வாசல்கள். ஒரு வாய், 2 நாசி துவாரங்கள், 2 கண்ணு, 2 காது, மலவாய், ஜலவாய், இப்படி 9 வாசல்கள் இருக்கு. இதுல எந்த வாசலுங்க அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா? பெண்கள் வாயின்னு சொல்ற மாதிரி எனக்கு தெரியும். ஏன்னா வாயாடின்னு பெண்களுக்கு தான் பேரு. வாயாடன்ங்கிறது ஆண்களை யாரும் வாயாடன் அப்படிங்கிற வார்த்தையே இல்லை. கலைவாணி கூட பெண் தான். எங்க சுவாசம் தாங்க 24/7, 24 மணி நேரமும் சுவாசம்தான். உண்மைதானங்க? அப்ப இந்த தேகத்துல சுவாசம் என்பது பிறந்ததுல இருந்து ஓடிக்கிட்டே இருக்கு. இது ஒரு குரு முகூர்த்தமாக 12 வருடம் ஆனால் உள் அடங்கும். இப்படி ஓடாது, வெளியில ஓடாது. இப்ப மீன்கள் சுவாசிக்கலையாங்க? தண்ணிக்குள்ளேயே சுவாசிக்குது இல்லைங்களா? அதை போல மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடா தவம் அப்படிங்கிறாங்க. தவம் என்றால் மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாது. அப்ப உள் சுவாசமாக அது ஓடும். இந்த நிலையை 12 வருடம் ஆச்சுன்னா நடக்கும். அப்ப இன்னைக்கெல்லாம் சென்சார்ல கதவுகள் வந்துருச்சு. பெரிய ஜவுளி கடைக்கு முந்தியெல்லாம் ஜவுளி கடைக்கு திறக்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க, திறக்கிறதுக்கு ஒரு செக்யூரிட்டி. இப்பெல்லாம் நாம போய் முன்னால் நின்னாவே கதவு தானா திறக்குது, தானா மூடுது. இருக்கா இல்லையாங்க?
இருக்கு. லைட்லாம் கூட சென்சார் லைட் வந்துருச்சு. நம்ம போட்டு வச்சுட்டா போதும், வெயில் இருக்கிற வரைக்கும் லைட்டு ஆஃப் ஆகிருக்கும், இருட்டாயிருச்சுன்னா அதுவே எரிஞ்சுக்குது. இப்படி சென்சார், இதெல்லாம் நான் இப்பதான் பார்க்கிறேன். இப்படி சென்சார் இதெல்லாம் இப்பதான். இறைவன் மனிதனை உண்டாக்கிய போதே சென்சாரை உண்டாக்கி வச்சிருக்கார். இறைவன் மனிதனை உண்டாக்குற போதே அவர் இந்த ஆட்டோமேட்டிக் சென்சார் வச்சிருக்கார். இந்த இந்த மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத நிலை, அதுதான் 9 வாசல் உட்தாளிடவும் 5 கதவை அடைப்பதும் காட்டி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. மெயினா சுவாசம் தான். மீதியெல்லாம் நம்மளால ஈஸியா வாயை முடிக்கலாம், கண்ணை முடிக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா 2 கண் கொண்டு, இதுதான் கண்மணி, இந்த கண் கொண்டு கடவுளை காணலாம் அப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு தெய்வம் முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அகத்து கண்ணனை யாரெந்தறிந்திலர், அகத்து கண்ணன் அறிந்தன்பு கொண்டிடில் ஜெகத்தேம படரை தாண்டி வாழ்குவார். முகத்து கண் கொண்டு பார்க்கின்ற மூடர்கள் அப்படின்ட்டாங்க. எங்க இந்த 2 கண்ணை வச்சு புறப்பொருளை தான் பார்க்கலாம், அகப்பொருளை பார்க்கவே. எங்க அரூபம், அந்த நமக்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவன் ஆவி, அந்த காரண தேகத்தில் இருக்கிற சுத்தாவி அதுவும் ஆவி. அந்த இறைவன் பரிசுத்த ஆவி, கண்ணிலே பார்க்க முடியாது. அப்ப கண்ணில் பார்க்க முடியாத ஒன்றை இந்த புற 2 கண்ணை வச்சு ஆவியே பார்க்க முடியுமா? சுவாசிக்கிறோம், காத்து இருக்கு, பார்க்க முடியுதா? அப்ப முதல்ல 2 இந்த கண்ணை கொண்டு அகத்துக்குள்ள இருக்கின்ற அந்த இறைவனை தரிசிக்க முடியாது. ஏன்னா இறைவனை தரிசிக்க போனா 9 வாசல் உட்தாளிடணும். முக்கியமே என்ன? சுவாசம்தான். இதுதான் விடாம ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம தூங்கும் போது நல்லா ஓடும். ஏன்னா இறைவனை விட்டு நாம தள்ளியில போறோம். முழிச்சிருக்கமாவது கொஞ்சமாவது நினைக்கலாம், தூங்கும் போது. அப்ப நமக்குள் இருக்கின்ற அந்த இறைவனை தரிசிப்பதற்காக செல்லக்கூடிய அந்த அறுத்தடைத்த வாசல் என்பது இந்த 9 வாசல். இந்த சுவாசம் என்பது உள்ளடங்குனா அது திறந்துக்கிடும். சுவாசம் உள்ளடங்குனா நமக்குள்ள இறைவன்ட்ட, இது பிசிக்கலா நடக்கக்கூடியது. இது சுவாசம், மூக்குக்கு வெளியே மூச்சு ஓடாத அந்த நிலை வந்த பிறகு உள்ளுக்குள்ள நமக்குள்ள இருக்கின்ற இறைவனை தரிசிக்க நுழையக்கூடிய அந்த அறுத்தடைத்த வாசலை அது தானா திறந்துக்கணும். அதுல அவங்க போவாங்க, வருவாங்க. இப்படி இருந்துதான் நம்ம தெய்வம் அவர்கள் திருப்பரங்குன்றத்துல அன்ன ஆகாரமின்றி பல காலம் பசி எடுத்து குடல் கருக அந்த அறுத்தடைத்த வாசலானது திறந்து தனக்குள்ள குரு முகூர்த்தமாக. ஏன்னா ஏதாவது போய் மாட்டினா குரு துணையாவே இருக்காங்க. தெய்வம் அந்த முதலாக தனக்குள்ள பயணம் செய்யும் பொழுது குரு சொல்லி கொடுத்த எல்லையை தாண்டி போயிட்டாங்க. அந்த பேரின்ப கடலுக்குள்ள போன உடனே திரும்பி வர்றதுக்கு வழி தெரியல. அப்புறம் குரு தான் இப்படி மாட்டி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்கள வெளியில எடுத்திருக்காங்க. இப்படி எல்லாம் பாடுபட்டு இந்த உலகமே திரண்டு வந்தாலும் தரக்கூடிய அளவுக்கு தவத்தை அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த உலகமே திரண்டு வந்தாலும் தரக்கூடிய தவத்தை தெய்வம் அவர்கள் சேர்த்து வச்சிருக்காங்க. அவங்க தான் தெய்வம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம். நிலம், நீர், தீ, காற்று, ஆகாயம், இது பஞ்சபூதங்கள். இந்த பஞ்சபூதங்களும் இறைவனுடைய கட்டுப்பாட்டுல இருக்கு. நாம என்ன செய்யறோம்? நிலத்தை வாங்குவோம், வச்சிருப்போம், அப்புறம் சில வருஷம் கழிச்சு நல்ல விலைக்கு வித்துருவோம். அப்படித்தானங்க? வாங்கினது 1 லட்சம், விற்கிறது இந்த ரியல் எஸ்டேட்காரர் இருக்காரு 10 லட்சம். இந்த நிலத்தை, நாம் வாழுகின்ற இந்த நிலத்தை
இதை படைத்த இறைவன் என்ன காசுக்கு நாம இறைவனுக்கு காசு கொடுத்தோம்? ஒரு பொருள்னா அதற்கு உரிமைதாரருக்கு காசு கொடுக்கணும். இப்ப நிலம் அவர் பேர்ல இருக்கு, அதனால அவர் விற்கிறாருன்னா அவருக்கு காசை கொடுத்து நாம பேருக்கு மாத்திக்கிறோம். இறைவன் தான் கொடுத்தார். நாம கட்டாயம் இந்த நிலத்தை படைக்கல, இறைவன் தான் படைச்சார். அப்ப இறைவன் இந்த பூமியை இனாமாக கொடுத்தார். சரி, நமக்கு மழை, இந்த 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 பூமியில 3/4 பங்கு கடல், 1/4 பங்கு தான் நிலம். அந்த 3/4 பங்கு அந்த கடலை சூரிய ஒளியால தண்ணி எல்லாம் நீராவியாக்கி காற்று மூலமா நம்ம பூமிக்கு கொண்டு வர வச்சு நமக்கு மழையா பொழிய வைக்கிறார். நிலத்துல பயிர்கள் விளையுது. நாம சுவாசிக்கிறதுக்காக காற்று இறைவன் படைச்சு வச்சிருக்கார். ரொம்ப உயரமா இமயமலைக்கெல்லாம் போனோம்னா எல்லாம் ஆக்சிஜன் சிலிண்டர் தூக்கிக்கிறாங்க, அங்க காற்று இல்ல. அப்ப நமக்கு இனாமா காற்று இறைவன் கொடுத்திருக்கார். அண்ட சராசரங்கள் நமக்கு ஒளிக்கு சூரியன் சந்திரன் கொடுத்திருக்கார். அப்ப இறைவன் என்பவர் சும்மா கொடுத்தாதாங்க இறைவன். சும்மா கொடுத்திருக்கிறதா இறைவன். எல்லாத்தையும் இறைவன் கொடுத்ததெல்லாம் அனுபவிச்சுட்டு, ஆனா அந்த படைத்த இறைவனை வணங்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய பாவமாக இருக்கு. இப்ப நாம இன்னைக்கு மனிதனாக பிறந்திருக்கோம்னா இதற்கு முன்னால எங்கேயோ நாம பிறந்தோம், வளர்ந்தோம், இறைவனை அறியல, அடையல, மறுபடியும் இறந்தோம். இப்படியே இன்னைக்கு திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு சொல்ற இந்த 4 யுகத்துல நாமெல்லாம் பல தடவை பிறந்திருக்கோம், பல தடவை இறந்திருக்கோம். இப்போ கலியுக கடைசி. இன்னைக்கு எல்லாமே பெரிய விஞ்ஞானிகள் கூட சொல்றாங்க, அடுத்த சண்டை வந்தா உலகமே அழிஞ்சிரும். அந்த அளவுக்கு அணுகுண்டுகள் செஞ்சு வச்சிருக்கான். அந்த அளவுக்கு அணுகுண்டுகள் செஞ்சு வச்சிருக்கான். இதெல்லாம் போட்டாவே உலகமே அழிஞ்சிரும். அப்ப இந்த உலகமே அழியக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்துல மெய்வழி தெய்வம் அவர்கள் கல்கி அவதாரமாக அவங்க இங்கே அவதாரம் பண்ணியிருக்காங்க. அவங்க இதுவரைக்கும் எந்த ஞானியும் தங்கள் தவத்தை இத்தனை பேருக்கு கொடுக்கல. கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு விஸ்வரூப தரிசனம் கொடுத்தார், தாய் யசோதைக்கு கொடுத்தார், இன்னும் சொந்த பந்தங்கள் ஒரு 7-8 பேருக்கு அவருடைய தவோ வலிமையினால முக்தி கொடுத்திருக்கார். அதனால தான் அவருக்கு கிருஷ்ண பரமாத்மா, அந்த பரமாத்மாங்கிற நாமம் எதற்குன்னா அவர் சொந்த பந்தம் சில பேருக்கு அவர் இருக்கும்போது அவர் தவத்தை போட்டு நிரப்பி முக்தி கொடுத்திருக்கார். அவரு அடக்கமான பிறகு அவர் யாருக்கும் கொடுக்கல. அடக்கமான பிறகு யாரும் கொடுக்கல. ஆனா இப்போ அவதாரம் செய்து இருக்கின்ற நமது தெய்வம் அவர்கள் அவங்க இருக்கும் பொழுதே இந்த உலகமே திரண்டு வந்தாலும் தரக்கூடிய அளவுக்கு தவத்தை சேர்த்து வச்சுட்டாங்க. வச்சுட்டு தான் அவங்க இப்ப இருப்பது வான் கண்ணி விராட் தவம். இதுல தவத்தை கொடுப்பாங்க, கேட்கிறவங்களுக்கு தவத்தை கொடுத்து கொண்டே இருக்கின்றார்கள். அவங்க அடுத்து இந்த உலகத்தை எல்லாம் அழித்து நித்திய உலகம் படைப்பதற்காக அவங்க அதற்குரிய செயல்கள்ல இருக்காங்க. இப்போ நாம என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒருத்தர் எப்படி சாகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்குள்ள இந்த 9 வாசல்களுக்கும் உள்ள உட்தாள் பூட்டி இருக்கு. எங்க காத்து சுவாசிக்கிறோம், உடம்புல இருக்கிற இறை சக்தி எப்படி வெளியேறாமல் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ள இருக்கிற உட்தாளை போட்டு பூட்டி வச்சிருக்காங்க. அதனால இறை சக்தி உள்ளுக்குள்ளே இருக்கு. இந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த மூச்சு முடிஞ்சு போச்சுன்னா என்ன ஆகுது? நமக்குள்ள யமன் இருக்கான். நமக்குள்ள யமன் இருக்கான். இறைவன் மனிதனை உண்டாக்கும் போது எங்க இப்ப நாம ஒருத்தர் கடன் கொடுக்காருன்னு வச்சுக்கோங்க, கடன் கொடுக்காரு, வசூலிக்கிறதுக்கு ஆள் வச்சிருப்பாரா இல்லையாங்க? அவரா போவாரு? கடன் கொடுத்தவரா போவாரு? அதுக்குன்னு ஆள்கள் வச்சிருப்பாங்க. முதல்ல கேட்டு பார்ப்பாங்க, அப்புறம் போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளிட்டு போயிடுவான். அந்த பணம் இருக்கிற இடத்துக்கு போவான். எங்க பார், இத்தனை லட்சம் ரூபாய் வாங்கியிருக்கார்,
பணத்தை கொடுத்தா தான் பணத்தை எடுப்பேன், பணத்தை கொடுத்தா தான் பணத்தை எடுக்க விடுவோன்னு குரூப் வந்துடும். வேற என்ன செய்ய, பணத்தை கொடு. இப்படியெல்லாம் கந்து வட்டிக்காரர்கள் இருக்காங்க. இருக்காங்களா இல்லையாங்க? இருக்காங்க. அது போல இறைவன் உள்ளுக்குள்ள யமன் என்பது இறைவனுடைய அடியாள். இறைவனுடைய அடியாள். இறைவனை வணங்கினவங்கள அவங்க இறைவன் எடுத்துக்கிடுவார். இல்லையா, நமக்கு கொடுக்கப்பட்ட மூச்சு முடிஞ்ச உடனே யமன் என்ன செய்வான், அந்த உட்டாளை திறந்து விட்டுருவான். உள்ளதானே இருக்கான், உட்டாளை திறந்து விட்டுட்டு நமக்கிட்ட இருக்கிற அந்த இப்ப நம்மளுடைய ஆவி இருக்கு இல்லையா, நம்ம மனம், நம்ம நினைவு, இதை அவனுடைய கட்டுப்பாட்டில் எடுத்துருவான். அப்புறம் அது பேயா அலைய வேண்டிதான். அதுக்கு சாவே இல்லை. நமக்குள்ள இருக்கின்ற அந்த மனம், அந்த நினைவு சாகாது. அதனால தான் பிளக்ஸ் எல்லாம் இப்ப வைக்கிறாங்க. 10வது ஆண்டு நினைவு அஞ்சலி. எங்க செத்து போயிட்டாரு, தீல போட்டு எரிச்சாச்சு. ஆனா அவருடைய ஜீவனானது, அவருடைய நினைவானது சாகல. அந்த நினைவுக்கு தான் அஞ்சலி செலுத்துறது. ஒருத்தர் இறந்து அந்த நினைவஞ்சலிங்கிறது அவருடைய நினைவு சாகல, அது சாகாது. எவனுடைய கட்டுப்பாட்டுல அலைஞ்சுக்கிட்டு இருக்கு. நமக்குள்ள இருக்கிற அந்த சுத்தாவி, பரிசுத்தாவியில இறைவன், அது இறைவன்கிட்ட போய் இறைவனுடைய கட்டுப்பாட்டுல போயிடும். இப்படிதான் இந்த உலகத்துல சாவு அப்படிங்கிறது எப்படி நடக்குதுன்னா, இதுதான். உள்ளுக்குள்ள இருக்கிற யமன் அந்த 9 வாசல் உட்டால திறந்து விட்டுறான். அவன் வெளியே வந்துடுறான். நமக்குள்ள இருக்கிற அந்த ஆவியை அவன் கட்டுப்பாடுல எடுத்துட்டு இந்த தேகம் மட்டும் கிடக்குது. அது பேரினை நீக்கி பிணம் என்று பேரிட்டு பிணமா இருக்கு. சரி, இப்போ நம்ம தெய்வம் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராரு அவங்களையெல்லாம் வணங்குறாங்களோ அப்ப என்ன செய்யறாங்க, அந்த இறுதி நேரத்தில் யமனுக்கு முன்னால அந்த உத்தாள் போட்டு முடி விட்டுறாங்க. யமனுக்கு முன்னால உத்தாளை போட்டு முடி விட்டுறாங்க. அப்ப நமக்குள்ள இருக்கின்ற அந்த இறை சக்தி எல்லாம் அப்படியே உள்ளேயே அடங்கிடும். இதுதான் நடக்குது. அதுக்கு நாம என்ன செய்யணும் அப்படின்னா, அதற்கு தான் தெய்வத்தை தினமும் வணங்கணும். எப்படி இந்த தூல உடலுக்கு உணவு 3 வேளைக்கு நாம கொடுத்துக்கிட்டு இருக்கோமோ, இதற்குள்ள இருக்கின்ற அந்த ஜீவ தேகத்துக்கு உணவு நாம கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம நினைவுல நீங்குறா நேர்மையாளர் நினைவில் எந்நாளும் இருப்பார். சரி, அப்ப ரொம்ப எளிதுங்க. பொய்க்கல்விக்கு உள்ள கஷ்டம் கூட இந்த மெய்க்கல்விக்கு இல்லை. ஏன்னா இறைவன் சும்மா தானே கொடுக்குறாரு. நாம படிக்கணும்னா டெய்லி போகணும், படிக்கணும், தலையில ஏற்றணும், எழுதணும். இது அதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி. வீச நாடிகை தவம் அப்படின்னு 16 தடவை காலையில் எழுந்தவுடன் குரு திசை பார்த்து அமர்ந்து மூலமந்திரம் சொல்லவும். 16 தான், ரொம்ப இல்லை. ரைட். 7 மணி ஆச்சா மகா சங்கல்ப மந்திரம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்காங்க. 7 மணிக்கு மகா சங்கல்ப மந்திரம். தெய்வம் ஒரு வாக்கியத்துல யார் சாவை பற்றி பேசிக்கொண்டும் விசாரித்துக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களையே நாம் ஞாபகம் வைத்திருப்போம், மற்றவர்களை நாம் மறந்து விடுவோம். என்னங்க, உள்ளுக்குள்ள யமன் இருக்கா, அவங்ககிட்ட தப்பிக்கணும், அவங்ககிட்ட காப்பாற்றக்கூடியவர்கள் மெய்வழி தெய்வம் தான். அந்த எண்ணமே இல்லாம அப்படியே அழிஞ்சு போற பொய்ப்பொருளே சம்பாதிச்சிருந்தா கடைசியில யார் வருவா? யமன் தான் வருவான். அப்ப அதுக்குதான் தெய்வம் யார் சாவை பற்றி பேசிக்கொண்டும் விசாரித்துக் கொண்டும் இருக்கிறார்களோ அவர்களையே நாம் ஞாபகம் வைத்திருப்போம், மற்றவர்களை நாம் மறந்து விட. இருக்கவர்கள் ஜாலியா அப்படியே காசை வச்சுக்கிட்டு ஜாலியா வாழ்ந்தா அதற்குத்தான் அந்த நாம தெய்வம் எடுத்து வச்சிருக்கிற அந்த மகாசங்கல்ப மந்திரத்திலே பார்த்தீங்கன்னா, மரளி என்கிற யமனுடைய அவமான அவஸ்தை வந்து தீண்டும் அடையாளம். இப்ப நாம யமனை பத்தி நினைச்சிட்டோம்.
யமனை பத்தி நினைச்சோமா இல்லையாங்க? பேரே மதத்துடைய பேரே மரளிகை தீண்டா சாலை ஆண்டவர்கள் மெய்மதம். யமன்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு காத்து ரசிக்கிறதுக்கு உண்டாக்கப்பட்ட மதம். சரி, இதுல சாலை ஆண்டவர்கள் மெய்மதத்தில் நாங்கள் சேர்ந்து ஆகி இருக்கிறோம். ஏன்னா நாம தூங்கும் போது தெய்வத்தை மறந்துட்டோம்ல. நாம தூங்கும் போது நல்லா தூங்கணும், தெய்வத்தை மறந்துட்டோம். அப்ப காலையில எழுந்த உடனே காலை ஆண்டவர்கள் மெய்மதத்தில் நாங்கள் சேர்ந்து ஆகி இருக்கிறோம்னு நாம சொன்னா தெய்வம் சரி இன்னைக்கு நம்ம மதத்துல தான் இருக்கான், இந்த அடுத்த சீசன் ஐயப்பன் சீசன் வருது, ஐயப்பன் கோயிலுக்குன்னு போகல, இன்னைக்கு இங்கதான் இருக்கான் அப்படின்னு சொல்லணும்ல. மனிதன் ஒய்யா மாதிரி இருங்க. நண்பன் 10 பேர் வா ஐயப்பன் கோயிலுக்கு போலான்னா கிளம்பிடுவான். அப்ப இதற்கு நமக்கு மகா சங்கல்ப மந்திரம் உறுதி எடுக்கிறோம். இங்கதான் நம்ம மதத்துல தான் இருக்க, உங்களை தான் வணங்கிட்டு இருக்கேன். நாம தூங்கும் போதும் ஒரு 16 தடவை உறுதிசை பார்த்து அமர்ந்து மூலமந்திரம். ரொம்ப ஈஸி தானங்க. மூலமந்திரத்தை எத்தனை தடவை சொல்லணும்னு கேட்டிருக்காங்க ஒருத்தங்க. தெய்வம் மூலமந்திரத்தை நாவில் ஒட்ட வைத்துக்கொள், எப்பனாலும் சொல்லு. நம்ம மூலமந்திரம் ஒண்ணு போதுங்க. யமனிடமிருந்து தெய்வம் காத்து ரட்சிப்பதற்கு நம்முடைய மூலமந்திரம் ஒண்ணு போதும். இருந்தாலும் நாம வேதங்கள்ல பாடல்களை படிக்கணும், மான்மியா எல்லாம் எதுக்குன்னா நம்மளை யாராவது நமக்குள்ள ஒரு சைத்தான் இருக்கு, நம்மளை சுத்தி சைத்தான் இருக்கு. இந்த சைத்தான்லாம் நம்ம கிட்ட தெய்வத்து மேல இருக்கிற பற்றை குறைத்து விடாமல் இருக்க நாம தெய்வ வேதங்களை படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம தெய்வம் நம்ம நினைவுல நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா இதற்கு யார் காரணம்? தெய்வம் தான் காரணம். நம்முடைய முயற்சி 10% தெய்வமுடைய அருள் 90%. இந்த முயற்சி 10% எடுக்கலைன்னா 90% அருள் கிடைக்காது. அப்ப அதுதான் வேதம் ஓதுதல் மெய்வழி தொடர. நாம மெய்வழியில் தொடருகிறோம் என்றால் வேதத்தை ஓத வேண்டும். வேதத்தை ஓதுதல் என்பது பார்த்து படிக்கிறதுக்கு பேர் ஓதுதல் அல்ல, பார்க்காமல் படிப்பதற்கு பேர் தான் ஓதுதல். அப்ப நமக்கு இந்த கலியுக கடைசியில இறைவனே அவதாரம் செய்து அவங்க கிட்ட ஏத்துக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க, தாயாரா இருக்காங்க. தந்தை கூட கோவப்படுவாரு செய்யலைன்னா, தாயார் கோவப்படவே மாட்டாங்க. சில செல்லம் அவங்க எல்லாம் கஷ்டப்பட்டு பெற்றது, பெத்த கஷ்டம் அப்பாவுக்கு தெரியாது இல்லை, அவர் ஃபைனான்சியர், காசு கொடுக்கறதோட ரைட், என்ன வேணும் பணம் வேணுமா ரைட்டு தான். அப்ப இப்ப நம்ம தெய்வம் அவர்கள் நமக்கு அருள் சக்தியாக நமக்கு நம்மளை காத்து ரட்சித்து கொண்டு இருக்கின்றார்கள். நாம ஒவ்வொருவருடைய வேலையும் தினமும் எப்ப நாம இந்த உடலுக்கு உணவு கொடுப்பது போல நம்முடைய ஜீவதேகத்திற்கு நாம உணவு கொடுக்கணும். அதுக்கு பேர் தான் செவி உணவுங்கிறாங்க. ஞான சைதன்ய வார்த்தைகளை உள்ளம் சம்மதிக்க செவி மடுப்பது. தெய்வ வேதத்துல நீங்க எதை படிச்சாலும் அது செவி உணவு தான். வேதத்துல எதை படிச்சாலும் உங்களுக்கு புரியுது புரியல எதுவுமே இல்லை, அத்தனையும் அமுதம். திருப்பார்க்கடலை அப்படியே காய்ச்சி வட்டாக்கி சிறு சிறு துண்டாக்கி உருட்டி உன் வாயில் போடுகிறோம். உன் வேலை அதை அப்படியே விழுங்க வேண்டியதுதான். ரைட்டுங்களா? அப்ப நாம தினமும் நமக்குள் இருந்து நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் நமது மெய்வழி தெய்வம் அவர்களை நாம தினமும் அவர்களுடைய பெருமையை படித்து கேட்டு பேசி அந்த மேலாம்பரமான 4ஆம் பதத்தை பரமபதத்தை நாம் எல்லோரும் அடைவோமாக. முத்தி பேரை தொடரும். நமஸ்காரம்.